தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். திரு சவுக்கு சங்கர் அவர் வீட்டில் நேற்று ஒரு பெரிய கலாட்டா நடந்துருச்சு. நமக்கு தெரியும், அந்த தமிழ்நாட்டில் தான் எப்போவுமே இந்த குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இது சமூக நீதிக்கான மண், ஃப்ரீ ஸ்பீச்சுக்கான ஒரு மண் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிராக சில கட்சிகள் இருக்குது அப்படின்ற பிரச்சாரத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நேற்று சவுக்கு சங்கர் வீட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, காவல்துறை துரிதமாக செயல்படலை, இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை தான் இதுக்கு பின்னாடியே இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? முதல்ல சவுக்கு சங்கர் வீட்டில் அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. குறிப்பாக வயதான ஒரு தாய் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த மாதிரி அங்கே போய் எவ்வளோ பெரிய கோபம் அவர் மீது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செயல்முறை செஞ்சுருக்கக்கூடாது. வயசானவங்க, அவங்க எந்த அளவுக்கு அதை டெரரைஸ் பண்ணியிருக்கோம் அவங்கள, குழந்தைங்க. அதனால தான் சினிமாவில் கூட சில காட்சிகள் வரும்போது கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் இவங்கெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால இந்த மாதிரி பெரிய ஷாக்கெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது வயதான ஒரு தாயை சவுக்கு சங்கரின் தாயை அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நான் பார்க்குறேன். ஒரு சென்னையில், நம்ம இருக்கக்கூடிய சென்னையில் அப்படி நடந்திருக்கு அப்படின்னும் போது சென்னைக்கு, தமிழகத்திற்கு, தமிழர்களுக்கே ஒரு பெரிய அவமானமாக இந்த செயலை நான் பார்க்குறேன். ஆனால் சவுக்கு சங்கர் அவர் முற்காலத்தில் இதே மாதிரி மற்றவர்களுக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி கடந்து பார்த்து வரணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவரும் இதே தப்பு பண்ணியிருக்கார். பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது நேரத்திலே ஆகட்டும், பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பலர் கைது செய்யப்பட்ட போதாக இருக்கட்டும், பிரதமர் மோடியே அவருடைய தாயை போய் சந்திக்கும் போது ஃபோட்டோ எடுத்து பதிவிட்டிருந்தாங்க நிறைய பேர். அதில் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிரதமர் மோடிக்கு மட்டும் தண்ணி கிளாஸ் இருக்கும், அவங்க அம்மா பக்கத்தில் இல்லை. அது ஏதோ பழக்கமாக இருக்கலாம், அவங்க சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத ஒரு பழக்கம் வைத்திருக்கலாம், அதனால் வைக்கலை. அதற்கு அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், அவங்களுக்கு தண்ணி வெயில், அடுத்த வருஷம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி. ஸோ சவுக்கு சங்கர் மற்றவர்களுக்கு என்ன செய்தாரோ அது இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு நடந்திருக்கு. அது நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சவுக்கு சங்கருக்கு இது இந்நேரம் புரிந்திருக்கும், அவர் செய்த சில தவறுகள் இது அவருக்கு உணர்த்தி இருக்கும் அப்படிங்கிறதே நான் நம்புகிறேன். இந்த விஷயத்துக்கு பின்னாடி அவர் சொல்கிறாரு, இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை அவர் சொல்கிறாரு. அதே போல் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லை, தமிழக அரசை யார் விமர்சித்தாலும் உடனே காவல்துறையை விட்டு அவங்கள பயமுறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. இதை பற்றி சவுக்கு சங்கருக்கும் செல்வ பெருந்தகைக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல் விஷயம், சவுக்கு சங்கர் ஒரு காங்கிரஸ் அனுதாபி தான். அவர் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கக்கூடியவர். காங்கிரஸ் கட்சி பாஜக மாதிரி தேர்தல் பணியை செய்ய மாட்டேங்குது, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் உடையவர் சவுக்கு சங்கர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மிக நெருங்கிய உறவினர் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில் தமிழகத்தில் எம்பியாக இருக்கார். இப்போ அங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், செல்வ பெருந்தகைக்கு பதில் அவர் அங்கே மாநில தலைவராக வர வேண்டும் அப்படின்னு அந்த எம்பிக்கும் ஆசை இருக்குது. அவருக்கு என்ன அப்படின்னா, அவரும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடரில் இருந்து வேலையிலிருந்து ரிசைன் பண்ணியோ அல்லது வேலையிலிருந்து துரத்தப்பட்டோ இங்கே அரசியலுக்கு வந்துட்டார். அதே மாதிரி வேலையை ரிசைன் பண்ணி வந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி, ஃபெமிலியாரிட்டி, மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய ஆதரவு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அந்த காங்கிரஸ் எம்பிக்கும் இருக்குது. ஸோ எப்படியாவது நம்மளும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆகிவிடணும், அது ஆனால் தான் நமக்கும் அந்த கௌரவம் கிடைக்கும். இப்போது அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக இல்லைன்னா கூட அவருக்கு இந்த ஆதரவு கிடைச்சிருக்கும். ஏன்னா அவருடைய பேக்ரவுண்டு, அவருடைய வரலாறு, அவர் செய்து வந்த வேலை, இவ்வளோ விஷயம் அவருக்கு அது கை கொடுத்துருக்கும். பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு அவருக்கு ஒரு கூடுதல் பலத்தை சேர்த்துருக்கு. அது எல்லாமே அவருக்கு நிறைய பலம் இருக்குது. அதை பார்த்து மாநில தலைவர் ஆனால் தான் நமக்கும் அதே மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் வெரி பாப்புலர் லீடர், அவர் ஒரு அன்பாப்புலர் லீடரு. ஸோ அதனால் அவரால் அந்த காங்கிரஸினுடைய தலைமைக்கு வர முடியல. அதற்கு அவரே என்ன நினச்சிக்கிட்டாரு, செல்வ பெருந்தகை தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி. ஸோ செல்வ பெருந்தகை மீது அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை எதிராக இருக்கக்கூடியவர்களை தூண்டிவிட்டு செல்வ பெருந்தகையை எப்படியாவது தலைமை பொறுப்பிலிருந்து மாற்றணும்
அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கார். அதற்குன்னு செல்வ பெருந்தகை பெரிய தியாகின்லாம் நான் சொல்லலை. ஒரு சாதாரண ரிசர்வ் பேங்க்கில் வந்து ஒரு கிளர்க்கோ பியூனாக இருந்தவர்னு நினைக்கிறேன். அவர் இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கு வெளிநாடுகள்லாம் வந்து கல்லூரியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு குறுகிய காலத்தில் ஒருத்தர் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் யோக்கியமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு திமுகவுக்கு அடிக்கக்கூடிய ஜால்ரா வந்து ரொம்ப சத்தம் வந்து இந்தியா கடந்து பல நாடுகளில் கேட்குற அளவுக்கு ஜால்ரா தட்டுறாரு அப்படிங்கிறது காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டார். ஆமாம், காமராஜர் திமுக ஆட்சியே காமராஜர் ஆட்சின்னு எந்த காமராஜரை அண்டங்காக்கா அப்படின்னு விமர்சனம் பண்ணிச்சோ அந்த திமுக ஆட்சியை காமராஜர் ஆட்சின்னு அவர் சொல்கிற அளவுக்கு. ஸோ இது வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே யார் தலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு போட்டியினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் சவுக்கு சங்கர் விஷயத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதற்காக சவுக்கு சங்கர் அம்மாவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியதை எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு அரசியல் ரீதியாக அதிகார ரீதியாக இவ்வளவு அழுத்தம், அவர் ஒரு சேனல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு, அவரை வாழ விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அழுத்தம் கொடுப்பது எந்த அளவுக்கு சரி, இது வந்து எந்த அளவுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை திரும்ப திரும்ப கேள்விக்குறியாயிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தா இப்போ இன்னொரு ஒரு பிரச்சனையும் வந்துச்சு. திருச்செந்தூரை சேர்ந்த பாஜக நிர்வாகி அவர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்காக சிவநாடார் அவர்கள் பல கோடி ரூபாய் கொடுத்தாரு, அதில் இவங்க செய்த பணிகளில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அவர் பாத்ரூம்லாம் காட்டுறாரு. புதுசாக கட்டின பாத்ரூம், இதில் டேப்பு ஹோல்டர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, அறநிலைத்துறை வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. உடனே அவர் வீட்டுக்கும் காவல்துறை வந்து போகுது. ஸோ இப்போ எல்லாருமே மாநில தலைவர் அண்ணாமலையிலிருந்து எல்லாருமே இப்போ திரு அஸ்வத்தாமன் அவர்கள் வந்து காவல்துறை ஏவல் துறை ஆயிடுச்சு அப்படின்லாம் பதிவு போடுறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, இல்லை காவல்துறையோட செயல்பாடு நியாயமானதாக தான் இருக்கா? இல்லை, காவல்துறையோடைய செயல்பாடு எப்போவுமே நியாயமாக இருக்காது. 10% தான் நியாயமாக இருக்கும். ஏன்னா காவல்துறை வந்து கண்டிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஒன்றி தான் இருக்கணும். அது வந்து அவங்களுடைய வேலைக்கும் அவங்களுடைய உயிருக்கும் அதுதான் பாதுகாப்பு அப்படிங்கிற நிலைமை தான் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்குது. எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சி தலைமையோட ஒட்டி போகிறது, அவங்க சொல்கிறத கேட்குறது, அவங்களுடைய ஒரு அடியாளாக இல்லாட்டி ஒரு வேலைக்காரனாக தான் அவங்க இருக்காங்களே தவிர அதனால தான் வந்து பப்ளிக்கு போலீஸ் மேலே வந்து ஒரு கோபம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க, நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க. எல்லா துறையில் எப்படி நல்லவங்க இருக்காங்களோ அது மாதிரி காவல்துறையிலுமே இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய ஒரு பியூரிட்டி வந்து அவங்களால காவல்துறையில் காட்ட முடியாது. ஏன்னா காவல்துறையை அவங்க கட்டுக்குள்ளே வைப்பது தான் அரசியல்வாதிகள் முதல்ல செய்யக்கூடியது ஆட்சிக்கு வந்தால். அப்படி இருக்கும்போது காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் 90% எப்போவுமே வந்து ஒரு மக்கள் நண்பனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அரசியல்வாதிகளினுடைய. அப்போ அரசியல்வாதிகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை கண்காணிக்கவும் ஃபாலோ பண்ணவும் மிரட்டவும் பயம்படுத்தவும் காவல்துறை பயன்படுத்தப்படுவது உண்மைதான். அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. ஸோ இப்போது பார்த்தோம், ஒன்று சட்ட ஒழுங்கு பார்த்தோம், அப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்பீச்சு, இந்த ரெண்டுமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் சில சர்ச்சைக்குள்ளாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். தொடர்ந்து இப்போ இன்னொரு விஷயம் வருது. நாங்கள் தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலன் அப்படின்னு சில அமைப்புகள் சொல்லுது. அந்த அமைப்புகள் சிலரை வளர்க்கவும் செய்யுது. அப்படி வளர்ந்த ஒரு நபர் இப்போ அதே அமைப்புகளை குற்றம் சாட்டுறார். யார் அப்படின்னு இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திரு கோபி நயினார் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாரு, தான் வாங்கின பெரியார் விருதை வந்து நான் திருப்பி கொடுத்துட்றேன், ஏன்னா வந்து இங்கே தலித் சமுதாயத்திற்கான திட்டங்களை இவங்க செய்ய மாட்டேன்றாங்க, செய்யணும்னு சொல்லி நான் வலியுறுத்தினா என்னையே விமர்சிக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு. இவர்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம். இதில் ஒரே ஒரு மாற்று கருத்து, அவர்கள் வளர்த்த ஒருவர் கோபி நயினார் அப்படின்னு நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னா, திராவிட இயக்கங்கள் வந்து யாரையும் வளர்க்குறதே கிடையாது. யாராவது வளர்ந்து வந்தால் உடனே மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது. அது கோபி நயினாராக இருக்கட்டும், இப்போ வந்து புதுசாக ஒரு ரேப் சிங்கர் வந்திருக்காரு அறிவு அப்படிங்கிறவர், அப்படி அவராக இருக்கட்டும், இல்லை அந்த சமுதாயத்தை சார்ந்த யாராக வேணா இருக்கட்டும், வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இவங்க போய் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. சமூக நீதி பெரியார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் அவங்க நெத்திலேயே பச்சக்குன்னு ஒட்டிட்டு போயிடுவாங்க. இது வந்து தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க யாரையுமே வளர்க்குறது கிடையாது. அந்தந்த சமுதாயத்தில் இருக்கிற இப்போ இளையராஜாவெல்லாம் திராவிட இயக்கம் வளர்த்துச்சா? அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வந்து உடம்பை வருத்திக்கிட்டு தியாகம் பண்ணிக்கிட்டு அப்படி தான் அவங்க முன்னாடி வராங்க, அப்படி தான் அவங்க முன்னேறி வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க முன்னேறி வந்து அவங்கள ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அவங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்கள தொடர்ந்து கூடவே கூட்டிகிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து யார் திராவிட கழகமோ திராவிட இயக்கங்களோ திராவிட கட்சிகளோ யாருமே வளர்த்தது கிடையாது. அவங்களுடைய சுய வளர்ச்சி அது. ஸ்டிக்கர் ஓட்டுறது நம்ம பார்க்குறோம்.
அந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த விருது கொடுப்பது. திரு நயனார் கோபி அவர்கள் அந்த விருது வாங்கும்போது இன்னைக்கு திருப்பி கொடுத்துருக்காருல, அந்த விருது வாங்கும்போதே அப்படியே குப்பை தொட்டியில் போட்டிருக்கணும். அந்த அப்படியே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை குப்பை தொட்டியில் போட்டிருக்கணும். அந்த விருதுடைய பெயர் என்ன? பெரியார் விருது. நீ இவ்வளோ பேசுகிறீங்க, இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறீங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்றாங்க, நான் சொல்கிறத செய்ய மாட்றாங்க, அப்படி இப்படி, இது வந்து ஆர்எஸ்எஸ் மாதிரி இவங்க செயல்படுறாங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் அந்த விருது பேர் என்னங்க? உங்களுக்கு ஒரு விருது தர போகிறாங்கன்னு ஒருத்தர் சொல்லும்போது அந்த விருது பேர் என்னங்க? பெரியார் விருது. அப்படியே தாங்கன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கணும் குப்பை தொட்டியில். ஏன்னா அந்த பெரியார் அப்படிங்கிற நபர் திரு நயனார் கோபி எந்த சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரோ அந்த சமுதாயத்தை பற்றி பேசிய பேச்சுக்கள் என்ன? நான் திருப்பி அதை குறிப்பிட விரும்பலை. எல்லாருக்குமே தெரியும், சமூக வலைதளத்தில் அந்த பதிவுகள்லாம் இருக்குது, விடுதலை பத்திரிகையில் இருக்குது, அவங்களுடைய இணையதளத்தில் இருக்குது, திராவிட கழகம் இணையதளத்தில் இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்றைக்கும் இவ்வளோ சர்ச்சைகளுக்கு பிறகும் அவங்க அதை நீக்கிறதுக்கு தயாராக இல்லை. நீக்கிறதுக்கோ அன்றைக்கி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு, எங்கள் இயக்கத்துக்கும் அந்த கருத்துக்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கூட தயாராக இல்லை. அப்படி தான் சொல்லுவோம், புண்பட்டா புண்பட்டுட்டு போ அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. அன்னைக்கே அவர் செஞ்சுருக்கணும், அப்போல்லாம் செய்யலை. இப்போ இவர் என்னமோ எதிர்பார்ப்பு வச்சுருக்கார். இவருக்கு பர்சனலாக ஏதோ எதிர்பார்ப்பு. இவர் கடைசியாக எடுத்த படம் எப்போ வந்ததுன்னு கூட தெரில. அது மேபி ஒரு படமாக கூட இருந்திருக்கலாம். அந்த ஆளும் கட்சி நடத்தக்கூடிய ஒரு சினிமா நிறுவனம் வந்து இவர் படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்துருக்கலாம். அது இல்லைன்னு போயிருக்கும். இல்லை வேறு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பார், அது கிடைக்காம போயிருக்கும். இல்லை வேறு ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக இன்றைக்கி இவங்க வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்காக எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி தான் பண்ணலையா? அவங்க என்றைக்குமே பண்ணது கிடையாது. திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் அதில் அதிமுக விட்டுடும். ஏன்னா அதிமுக வந்து உண்மையிலே பட்டியல் சமுதாய மக்களுக்காக நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த மறைந்த முதல்வர் திரு எம்ஜி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், இருவருமே பட்டியல் சமுதாயத்திற்காக ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மற்ற திராவிட இயக்கங்கள் பேர் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களையும் எடுத்துப்போம். பட்டியல் சமுதாயத்துக்காக ஒன்றுமே பண்ணது கிடையாது. திமுக, மதிமுக, விசிக, இந்த மாதிரி எத்தனை கம்யூனிஸ்ட் இயக்கம் எதுவுமே பண்ணது கிடையாது. அப்போ இத்தனை நாள் எதுவுமே பண்ணலை, அப்போல்லாம் பேசாமல் இன்றைக்கி வந்து நீ பண்ணலைன்னு பேசும்போது இவர் என்னமோ சுய லாபத்துக்காக என்னமோ எதிர்பார்த்துருக்காரு. அது கிடைக்கல, உடனே அவங்க மேலே வந்து நான் பார் இப்படி பேசிடுவேன், எனக்கு ஒழுங்காக நான் எதிர்பார்க்குறத எனக்கு செஞ்சு தந்துரு, இல்லாட்டி நான் இப்படி உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பேன், உன்னை மிரட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டக்கூடியது தான். இதில் கோபி நாயனாரும் யோகியன் கிடையாது, இந்த திராவிட இயக்கங்களும் இதில் வந்து யோகியம் கிடையாது. அப்போ கோபி நாயனார் முழுக்க இந்த இஷ்யூவை வந்து ஒரு சுய லாபத்துக்காக தான் எடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். 100%. இல்லாட்டி அவர் வந்து இந்நேரம் இந்த தவறுகள் இந்த இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை விதைத்தவர் யார்? திரு ஈவேரா அவர்கள் தானே. அவரை இன்னும் வந்து இவர் விமர்சனம் பண்ணலையே. இவர் வந்து உண்மையிலே பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக இல்லை அந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிருந்தா இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாரு திராவிட கழகத்தையும் திராவிட இயக்கங்களையும். இதற்கு முன்னாடி அவ்வளோ பாராட்டி பேசியிருக்காரு திராவிட இயக்கங்களையும் திராவிட கழகத்தையும். ஒரு தடவையாவது அவர் எங்கேயாவது இன்னைக்கு நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய பாஜகவையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் ஒரு தடவையாவது வாழ்த்தியிருக்காரா? பட்டியல் சமுதாயத்திற்கு இதுவரை செய்திடாத அளவிற்கு மத்திய அரசு வந்து கடந்த 10 ஆண்டுகளில் செஞ்சுருக்கு. அமைச்சரவையாக இருக்கட்டும், எம்பி ரெப்ரசன்டேஷன்ஸாக இருக்கட்டும், மற்ற ரெப்ரசன்டேஷன்ஸாக இருக்கட்டும், கட்சி பதவிகளாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. அம்பேத்கர் அவர்களை அவர்களுடைய பெயரை போற்றும் அளவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை எடுத்து கொண்டு போயிருக்கார். லண்டனில் அவர் தங்கியிருந்த வீட்டை இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, சிந்திச்சு கூட பார்க்கல. அந்த வீட்டை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் பேசி இங்கிலாண்டில் பேசி அந்த அரசாங்கத்துக்கிட்ட பேசி அந்த இடத்தையே அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மணிமண்டபம் டாக்டர் அம்பேத்கருக்காக கட்டியிருக்காங்க. பட்டியல் சமுதாயத்திற்காக எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த பட்டியல் சமுதாய மக்கள் சக மனிதர்களின் மலத்தை அள்ளி ஒரு அவ்வளவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்களோ அவங்க அப்படி பண்ணக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி வந்து நாசமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மிஷன் வாங்க எத்தனாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதில் கூட ஊழல் அப்படிங்கிறது தானே குற்றச்சாட்டு. சவுக் சங்கர் வந்து செல்வ பெருந்தகையின் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக தானே. அதெல்லாம் விமர்சனம் பண்ணீங்களா? ஏங்க காங்கிரஸ் இப்படி பண்ணுறீங்க? மோடிஜி வந்து என் சமுதாய மக்கள் வந்து சக மனிதர்களுடைய மலம் அள்ளக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ பணம் தந்திருக்காரு.
அதில் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கலாம், அதில் போய் ஊழல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரா? அப்படி அவர் கேட்க அவருக்கு மனசு வரல. இன்றும் அவர் வந்து பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் குறை சொல்லி கொண்டிருக்காரு அப்படின்னா அங்கே ஏதோ எதிர்பார்ப்போட தான் அவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கார் திராவிட கழகத்தை. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படும் போது மீண்டும் இவர்கள் புனிதமாகி விடுவார்கள். மீண்டும் திராவிட கழகம் திரு நயினார் கோபிக்கு புனிதமாகிவிடும். இன்னொரு அவார்டு கொடுத்துருவாங்க. இன்னொரு அவார்டு இல்லை, இவரே திருப்பி கொடுத்த அவார்டு எனக்கு திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லி லெஃப்டில் பெரியார் விருதையும் ரைட்டில் மணியம்மா விருதையும் வாங்கி அவர் போஸ்ட் கொடுப்பார். அண்ட் ஆஸ்கார் வாங்கின மாதிரி அவர் போஸ்ட் கொடுப்பார். இந்த விஷயங்கள் விட்டு இப்போ நேரடி அரசியலுக்கு வருவோம். இன்னைக்கு அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் 3 மூத்த தலைவர்கள் எல்லாருமே டெல்லிக்கு வந்து போயிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்றத எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஒருவேளை கூட்டணிக்காக தான் போகிறாங்களோ? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த தகவல் இன்னும் வெளியே வரல. நான் எப்போவுமே இந்த விஷயம் தெரியாமல் அதுக்குள்ளே குதிச்சு இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படின்னு நான் என்றைக்குமே எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருந்தால் நான் அந்த விஷயத்தை பற்றி பேசுவேன், இல்லை ஒரு தகவல் இருந்தால் நான் அந்த விஷயத்தை பற்றி பேசுவேன். இப்படி கூட யோசிச்சு பாருங்களேன், டெல்லியில் அதிமுக அலுவலகம் திறந்ததுக்கப்புறம் எடப்பாடி போகவே இல்லை. அது எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருக்கலாம். இல்லை, அதான் காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் அவர் போகிறாரு அப்படின்னா அதை தாண்டி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அதில் இருக்கு. இல்லை, தேர்தல் கூட்டணிக்கான நேரம் வந்து விட்டது. பாஜக வந்து அவங்க பல மாநிலத்தில் வந்து மாநில தலைவர்களாக அறிவிச்சுக்கிட்டே வராங்க. சமீபத்தில் கேரளாவில் அறிவிச்சதை நம்ம பார்த்தோம். சற்றும் எதிர்பார்க்காத அளவில் வந்து திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் மாநில தலைவராக அங்கே வந்திருக்காரு. இங்கே திரு அண்ணாமலை அவர்களே தொடருவார் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா தரப்புலேருந்தும் வரக்கூடிய தகவலாக இருக்காது. டெல்லி தரப்புலேருந்து வர்றதாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கும் இவர் தான் தலைவர் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வேறு வழி இல்லை. இப்போ அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி முடிவு செஞ்சாயே வேணும். ஏன்னா திமுக மீது இங்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. அதை வந்து செதறவிட்டால் மீண்டும் திமுக ஆட்சி இங்கே தமிழகத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் திமுக ஆட்சி தமிழகத்துக்கு இன்னொரு 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்தது அப்படின்னு சொன்னால் அதிமுக அட்ரஸ் இல்லாமல் போய்விடும். ஏன்னா திமுகவுக்கு மாற்று பாஜக அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு கூட்டணியை அமைச்சு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாக வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கு. இன்னைக்கு அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் வேற எந்த கட்சிக்குமே இல்லை. திமுக அடுத்த தேர்தலில் தோத்தாலும் திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. பாஜக வந்து ஒரு சீட்டு ஜெயிக்கலனாலும் பாஜகவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதிமுக இந்த தேர்தலில் ஜெயிக்கல அப்படின்னு சொன்னால், ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொன்னால், அதிமுகவினுடைய எக்ஸிஸ்டன்ஸே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். அடுத்த 5 ஆண்டுகள் இங்கே மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் கட்டாயமாக தமிழகத்தில் அரசியல் சூழல் திமுக வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும். அது வரவிடக்கூடாது அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ப்ளஸ் பாஜகவும் வந்து இப்போ என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கும் ஒரு 20-30 சீட்டு ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தலைவர்களும் சட்டமன்றத்துக்கு போவாங்க. தமிழக மக்கள் பார்ப்பாங்க, பாஜகவுடைய எம்பி எம்எல்ஏவுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ஸில் எப்படி வந்து பீகாரில் ஒரு 2ஆம் கட்சியாக இருந்த கூட்டணியில் 2ஆம் கட்சியாக இருந்த பாஜக இன்று முதல் கட்சியாக மாறி இருக்கு. மகாராஷ்டிராவில் எப்படி மாறி இருக்கோ அது மாதிரி தமிழகத்திலையும் வரக்கூடிய சூழல் உருவாகும். அப்போ ஒரு கூட்டணி அமைவதற்கான ஒரு நேரம் வந்து விட்டது. நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அதுவாக கூட இருக்கலாம் அதிமுக தலைவர்களுடைய டெல்லி பயணத்தினுடைய காரணம். ஸோ கூட்டணி அமையுது அமையல அது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, கூட்டணி அமைஞ்சா கொஞ்ச நாள் கழித்து அதிமுக அழிஞ்சிரும், கூட்டணி அமையலைன்னா இப்போவே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை, அதிமுக அழியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் யாருக்குமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பார்வையை வந்து அரசியலில் ஒரு கட்சி அழியணும் அப்படிங்கிற ஒரு பார்வை அரசியலில் வரவே கூடாது. அதிமுக கட்டாயமாக இருக்கும், எந்த கட்சியுமே அழியாது. கட்டாயமாக வந்து அதிமுகவும் அரசியலில் தான் இருக்கும். அதான் மக்கள் மத்தியில் அவங்களுடைய வரவேற்பு குறையும். கண்டிப்பாக அவங்க ஆட்சிக்கு வரல, அடுத்த 5 ஆண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொன்னால் அவங்க மீதான மக்கள் பார்வை திசை திரும்பும், அவர்கள் மீதான நம்பிக்கை குறையும். ஸோ எதிர்கட்சியாக இன்னொரு கட்சி அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அதிமுக ஒரு நல்ல கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. தமிழகத்தில் பாஜகவை தவிர்த்து எந்த ஒரு கூட்டணியாலும் ஆட்சி அமைக்க முடியாது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுகவோட கூட்டணி சேரணும், அப்போ தான் முடியும் அப்படின்னு சொல்லி. உண்மை இன்னைக்கு இருக்கிற சூழல். ஆனால் அதிலே இன்னொரு உண்மையும் இருக்குது. திமுகவுக்கு எதிரான கூட்டணியில்
அந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக தெரியப்பட வேண்டும், இருக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டணியில் பாஜக இருக்க வேண்டும். அந்த கட்டாயத்தில் இன்னைக்கு அதிமுக இருக்குது, அந்த கட்டாயத்தில் இன்னைக்கு தமிழக அரசியல் இருக்குது. ஸோ அதனால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இப்போ டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கலாம் பேச்சுவார்த்தை. கடைசியாக ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். இப்போது திமுக வீழ்த்தணும்னா அதிமுகவோட கூட்டணியில் பாஜக இருக்கணும், அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பாஜகவுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஒருவேளை அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு வைங்க, துணை முதலமைச்சராக அண்ணாமலை அவர்கள் இருப்பார். கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் கூட்டாட்சி நடக்கும். துணை முதல்வர் பாஜகவில் யார் ஆவாங்க அப்படிங்கிறது தேர்தல் முடிச்சாதான் தெரியும். அது யாராக இருந்தாலும் சரி, அது திரு அண்ணாமலை அவர்கள் துணை முதல்வர் ஆவாரா, இல்லை அமைச்சர் ஆவாரா, இல்லை அவர் எம்எல்ஏ தேர்தலில் நிற்பாரா அப்படிங்கிறது எதுவுமே இப்போ நம்ம கணிக்க முடியாது. அது பாஜகவினுடைய ஸ்டைலே அப்படி தான். ஆனால் நிச்சயமாக கூட்டாட்சி தான் இருக்கும். கண்டிப்பாக பாஜகவை சார்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம் பெறுவார்கள். அந்த கூட்டாட்சியை தான் பாஜக முன்னெடுத்துகிறது. அந்த கூட்டாட்சியை தான் பல திராவிட கட்சிகளை தவிர்த்து, திமுக அதிமுகவை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சி விரும்புவது, காங்கிரஸ் உட்பட விசிக உட்பட விரும்புவது அந்த கூட்டாட்சியை தான். 2026 எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது கூட்டாட்சியாக தான் இருக்கும். நன்றி திரு.